இன்னைக்கு வைகோ உங்களுக்கு ஆதர்ஷ தலைவராக இருந்த வைகோ திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா கூட்டணிக்கு போகிறதா அறிவிக்கிறார். பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருடைய இந்த ஆட்டிடியூடுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்தாக வேண்டும், தான் காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்தது என்கின்ற ஒரு வரலாற்றை எழுதிட வேண்டும் என்று தவித்தவர், துடித்தவர். வைகோவை பொறுத்தவரையிலும் திமுக என்ற ஒரு இயக்கம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்கின்ற அக்கறை உள்ள சக்தியாகத்தான் அவர் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார் என்பதுதான் காலக்கல்வெட்டாக இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்தையுமே அவர் திமுகவை வீழ்த்துவதற்கு தான் உபயோகப்படுத்துறார். அவரோட எல்லா காலகட்டத்திலும் அதை பயன்படுத்தினார். ஆனால் திமுக தான் இவரை புரிந்து கொள்ள வேண்டியது தான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்கிறேன். 2021ஆம் ஆண்டே 6 பேர் திமுகவில் மதிமுக உறுப்பினராக இருக்கிற எங்கெல்லாம் பொறுப்பில் இருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு வைகோ ஒரு வண்டி இருக்கும்போது எங்களை அறிவாலயத்தில் விட்டு தளபதி கிட்ட ஒப்படைச்சு இவங்கெல்லாம் இன்னிலிருந்து திமுகன்னு சொல்லி நாங்கள் என்னெல்லாம் திமுகவுடைய உறுப்பினராக சேர்த்துக்கிறோம். ஒரு ஜனநாயக படுகொலையை வைகோ செய்து அந்த அரசு மகனை கொண்டு வந்த போது இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகள்லாம் இவர் ஒரு போலியான தலைவர். தமிழ்நாட்டுடைய திரை உலகில் இப்போ பாரதி ராஜா இருந்திருக்கிறாரு, பாக்கியராஜ் இருந்திருக்கிறாரு. அதை போன்றுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்திருக்காரு. அவருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். வைகோ மட்டும் அரசியலுக்கு வராமல் அவர் திரைத்துறையில் இருந்திருப்பாரானால் அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புகின்ற அனைத்து தகுதியும் பெற்றவராக வைகோ. அவர் அந்த காலகட்டத்தில் அவரால் நடக்க முடியல, பேச முடியல, எழுத முடியல, கண் தெரியல, இவ்வளோ நாடகங்களை நடித்த இந்த மனுஷன் இன்னைக்கு காலையில் திருப்போரூரில், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் பத்திரிகையாளர்ல அடிக்கிறதுக்கு ஏவி விடுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆக்ரோஷமான லீடராக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நடிக்கிறீர்கள் தான். மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் TN சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். நியூஸ் டைம் TN நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ். இப்பொழுது நம்மிடையே ஒரு விருந்தினர் இருக்கிறார். தமிழக அரசியலில் எப்பொழுதுமே பரபரப்புக்கு பஞ்சமில்லாத இந்த இளைஞர். மூர்த்தி சிறிதானாலும் இவரது கீர்த்தி பெரிது. இன்று பெரிய விவாதத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருந்து பிரிந்து திராவிடர் வெற்றி கழகத்தை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடைபோட்டு கொண்டிருக்கிறார் திருமிகு மல்லை சத்யா அவர்களை நமது நிகழ்வுக்காக சந்திப்போம், வரவேற்போம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல கேள்வி என்னென்னா, நீங்கள் உங்களுடைய இளமையான காலகட்டங்கள், பல காலகட்டங்களில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வைகோ உங்களுக்கு ஆதர்ஷ தலைவராக இருந்த வைகோ, அவரை பற்றிலாம் ஒரு வார்த்தை பேசுறது கூட நீங்கள் விட மாட்டீங்க. உங்களுடைய இளமை வயதில் வைகோவை பற்றி யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட பொங்கி எழுந்துருவீங்க நீங்கள். இன்ஃபேக்ட் அவரோட உயிரெல்லாம் கூட நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அலைக்கடல் நடுவில் அவர் மரித்து போகக்கூடிய ஒரு சூழலில் கூட அவரோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. அதை பற்றி அவரும் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இருந்த வைகோ தன்னுடைய வாழ்க்கை முழுக்கவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ட்ராவல் பண்ணுறார். ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவருடைய அரசியல் வாழ்வில் மறுமலர்ச்சி திமுக ஆரம்பித்ததிலிருந்து அதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துறதுலேயே குறியாக இருக்கார். ஏன் அவர் 25 வருஷம் 30 வருஷம் MP ஆக்கி வச்சு அழகு பார்த்தது திமுக. கலைஞருடைய நிழலாக, கலைஞருடைய புள்ள மாதிரி பிள்ளையை விட அதிகமாக இருந்தவர் வைகோ. அவருக்கு ஏன் இந்த ஒரு
ஆட்டிடியூடு. திமுக டிஃபீட் ஆகணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் அதுக்கு தங்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா ஒரு கத்தி எடுத்து சொருவது அவருடைய வழக்கமாக இருக்குது. இப்போது திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா கூட்டணிக்கு போகிறதா அறிவிக்கிறார். பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கார். ஏன் அவருடைய இந்த ஆட்டிடியூடுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1964ஆம் ஆண்டு தமிழ்த்தாய் தலைமை பேரறிஞர் அண்ணா அவருடைய தலைமையில் இயங்கிய அந்த காலகட்டத்தில் அவர் முதலாக மொழிப்போர் தளபதி எல் கணேசன் அவர்கள் தான் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அந்த மொழிப்போர் தளபதி அண்ணன் எல் கணேசன் அவர்கள் சில மாதத்திற்கு முன்பாக அவர் தஞ்சாவூரில் தன்னுடைய இல்லத்தில் வயோதிகத்தின் காரணமாக மூப்பு எய்து அவர் இயற்கையை தழுவிய போது தன்னை ஆளாக்கிய அழகு பார்த்த, தன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்த ஐயா எல் கணேசன் அவர்களுடைய மரணத்திற்கு ஒரு மலர் வளையம் வைப்பதற்கு கூட தயாராக இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவர் இருந்தார். அவர் அறிமுகப்படுத்தி வைத்த அண்ணா, அவர் அறிமுகப்படுத்தி வைத்த கலைஞர், கலைஞரின் கரம் பற்றி அவர் அரசியலில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். கலைஞர் அவர்கள் அவரை 3 முறை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்து பார்த்தார். அதோடு மட்டுமல்லாமல் நான் யுத்த காலத்திற்கு செல்லுகின்ற போதெல்லாம் நான் ஏந்துகின்ற என்னுடைய போர்வால் கோபால்சாமி என்று அவர் ஆராதித்து பேசி அவருக்கான ஒரு உயர்ந்த அங்கீகாரத்தை கொடுத்தார். கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். குருவிக்குள் ஒன்றிய பெருந்தலைவர், திருநெல்வேலி மாவட்டத்துடைய கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர், இப்படி எண்ணற்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவர். ஆனால் அவருக்கே ஒரு துரோகம் செய்கின்ற நிலைமை ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியும், 1992ஆம் ஆண்டு 93ஆம் ஆண்டு பருவங்களில் வைகோவுடைய அரசியல் லாபங்களுக்காக கலைஞரை கொலை செய்ய போகிறார்கள் என்று ஒரு ஊர்ஜிதமாகாத ஒரு செய்தி, அல்லது அது ஊர்ஜிதப்படுத்தி உளவுத்துறை மூலமாக வந்த செய்தி, அதை கடந்து அவர் திமுகவிலிருந்து வெளியேறுகின்ற சூழலெல்லாம் ஏற்படுகிறது. அதற்கு பின்பாக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்தாக வேண்டும், தான் காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்தது என்கின்ற ஒரு வரலாற்றை எழுதிட வேண்டும் என்று தவித்தவர், துடித்தவர். அதற்கான எல்லா பிரயோகத்தையும் பயன்படுத்தி அவர் தோற்று போயினார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மக்கள் நல கூட்டணி தோல்விக்கு பின்னால் இனி மதிமுகவுக்கு போக்கிடம் இல்லை என்ற ஒரு சூழல் உருவாகிறது. மதிமுகவுடைய கடந்த கால வரலாறு என்பது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுடன் கூட்டணி வைத்த பெருமை மதிமுக உண்டு. அது மதவாத பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், தேமுதிக, எல்லா கட்சிகளும் கூட்டணி வைத்த பெருமை தமிழ்நாட்டு அரசியலில் அவருக்கு மட்டும்தான் உண்டு. இனி போக்கிடம் இல்லை, இனி இந்த கட்சியை நிலைநிறுத்த முடியாது, இனி கரைந்து காணாமல் போய்விடும் என்ற அந்த சூழலில்தான் திமுகவிடம் எப்படியாவது தஞ்சமடைந்து இந்த இயக்கத்தை தக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து தற்போதைய தலைவர் அண்ணன் தலைவர் தளபதியை மதுரை விமான நிலையத்திலும் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலும் சந்தித்து அவருடைய கையை பிடித்து கெஞ்சி, நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு உங்களோடு நான் பயணிக்கின்றேன் என்ற உத்தரவாதத்தை தந்ததுக்கு பின்னால் தான் அவரும் பெருந்தன்மையோடு ஒரு திருந்து விட்டார் என்று அவரை அழைத்து அரவணைத்தார். ஏறக்குறைய 9 ஆண்டு காலம் அவர் திமுக கூட்டணியில் பயணம் செய்து வந்தார். இந்த 9 ஆண்டுகளில் 6 ஆண்டு காலம் அவரை நாடாளுமன்ற மேலவைக்கு அனுப்பி வைத்த பெருமை அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு உண்டு. அவருடைய மகன் அரசியல்படுத்தப்படாத, குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு நலன் இல்லாத, வலதுசாரி கார்ப்பரேட் நாக்பூர் ப்ராடக்டாக இருக்கின்ற துரைக்கு திருச்சியில் 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லா நிலையிலும் மதிமுகவுக்கு ஒரு அரணாக இருந்து தூக்கி வைத்த போதும் அவர் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கின்ற அந்த கடமையை எப்பொழுதுமே செய்து வந்திருக்கிறார். அதை நிறைவாகவே இப்பொழுதும் செய்து முடித்திருக்கிறார். இப்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு ஓட வேண்டும் என்று முயற்சித்து அதற்கான மிகப்பெரிய நாடகங்களை அரங்கேற்றி இப்பொழுது அந்த கூட்டணியில் போய் சேர்ந்து விட்டார்கள். தாவேகாவுக்கும் தாவேகா தலைவர்
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் சொல்லிக் கொள்வதெல்லாம், இந்த பேர் வழிகளிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா உங்களை வந்து வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய அஸ்திரங்களை கையாளுகின்ற வல்லமை பெற்றவர். உங்களுடைய ரசிகர்கள் மன்றத்தின் தலைவர்கள் கூட இதுவரையிலும் பிரயோகிக்காத வார்த்தை உங்களை பாரக் ஒபாமாவுடன் ஒப்பிட்டு பார்த்தது. தமிழ்த்தாயின் தலைமை பேரறிஞர் அண்ணாவுக்கு நிகராக உங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற இந்த ஒரு செய்யை வைகோ அவர்கள் செய்வார். கூட்டணிக்கு வருவதற்கு முன்பாகவே காங்கிரசுடன் ஒரு பிணக்கத்தை உருவாக்குகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களுடன் இணைந்து உங்களுடைய அமைச்சர்களில் பங்கேற்றிருக்கிறது. அவர்களுக்கு கிளைகள் இல்லை, ஆனால் அவர்கள் 8 தொகுதி அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறார்கள் என்று அந்த கட்சியுடன் ஒரு உரசலை மேற்கொள்கின்ற நிகழ்வை இப்பொழுது அரங்கேற்றி வருகிறார். இவர் உள்ளே வந்து விட்டால் இன்னும் உள்ளே இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் ஒரு விதமான ஒரு உரசலுக்கு கொண்டு வந்து தான் ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை நிரூபிப்பதற்கு எல்லா அஸ்திரத்தையும் அவர் பயன்படுத்துவார். ஆனால் அவரிடம் ஒன்றுமே இல்லை என்பதை அருள்கூர்ந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 0.5% குறைவான வாக்கு வங்கி தான் மதிமுகவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அவருக்கான அந்த ஸ்பேஸ் என்னன்றது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே வைகோவை பொறுத்தவரையிலும் திமுக என்ற ஒரு இயக்கம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்கின்ற அக்கறை உள்ள சக்தியாகத்தான் அவர் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார் என்பதுதான் காலக்கல்வெட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. சார், திமுகன்ற சக்தி வந்து அவருக்கு நெகட்டிவாக எதுவுமே பண்ணலையே. அவரை வந்து போற்றி பாதுகாத்தது திமுக. இப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்க ஸ்டாலின் வந்து மன்னிச்சு நான் வந்து திராவிட இயக்கத்துக்காக நிற்கிறேன்னு 9 ஆண்டு காலம் நிற்க வச்சுட்டு 6 வருடம் வந்து நாடாளுமன்றத்துக்கும் அனுப்பி வச்சு அழகு பார்த்துருக்காங்க. அவருக்கு ஏன் திமுக மேலே இவ்வளவு வன்மம்? ஒன்றுதான் அவர் என்ன, ஏன்னா நீங்கள் அவரோட ரொம்ப நெருக்கமாக பழகினவர், அதனால தான் அந்த கேள்வி கேட்குறேன். அவருக்கு ஏன் இவ்வளோ பெரிய வன்மம்? கலைஞர் காலத்துலேயும் மக்கள் நல கூட்டணியோடைய ஒர்க்லேயும் சரி, இப்பவும் சரி, முன்ன மதிமுகவுடைய உருவாக்கத்துலேயும் சரி, அவர் கடல் கடந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வந்த விஷயங்கள்லேயும் சரி, அப்போ ஏற்பட்ட நிகழ்வுகள்லேயும் சரி, அதெல்லாம் வந்து திமுகவுக்கு பெரிய எம்ப்ராஸ்மெண்ட். இன்ஃபேக்ட் வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு காரணமே இவர் கடல் கடந்து போய் மேற்கொண்ட அந்த பயணத்தோட எதிர்விளைவு தான் விடுதலை புலிகளோடு திமுக நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு வந்த பிரச்சாரம் தான் காரணம். இப்போ இவரால் வந்து திமுக இவ்வளோ இழந்திருக்கு, ஆனால் இவருக்கு ஏன் திமுக மேலே இவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது அப்படின்றது? திமுகவை தான் தலைமை தாங்க வேண்டும் என்று நினைத்தவர். அதான் பாயிண்ட். திமுகவை அவர் கபாலிகரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர். அப்பொழுது கூட உங்களுக்கான காலகட்டம் இருக்கிறது, காத்திருங்கள் என்று மூத்த தலைவர்லாம் சொன்னபோது கூட இன்னும் எத்தனை நாளைக்கு காத்துட்டு இருப்பது, அவர் ஒன்றும் போகிற மாதிரி தெரியல என்ற வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தி. யார் போகிற மாதிரி தெரியல? வயோதிகத்தின் காரணமாக கலைஞர் அவர்கள் ஏதாவது ஆயிடும், நான் இன்னும் எவ்வளோ நாள் காத்துட்டு இருக்க முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு கலைஞர் இறந்த பிறகு இவர் தலைவராக வரணும்னு நினைச்சிருக்கிறார். அப்போ நான் இன்னும் எவ்வளவு நாள் இது காத்துக்கிட்டு கொண்டு இருப்பது என்று பேசுகின்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்போ அந்த கட்சியை தலைமை தாங்க வேண்டும் நினைத்தவர். அது முடியாத போகின்ற போதுதான் அவர் மதிமுகவை உருவாக்குறார். மதிமுகவின் மூலமாக திமுகவுடைய அழிவை முடித்து வைக்கலான்னு பார்க்கிறார். ஆனால் 96 தேர்தலேயே இவரை வீழ்த்தி திமுக ஆட்சி கட்டலுக்கு வருகிறது. அப்ப அவர் தனித்து போட்டியிடுற, ஆமா, தனித்து ஒரு ஜனதா கட்சி இதெல்லாம் இருந்தது, போட்டிட்டு அனைத்து தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றோம், அவ்வளவுதான். 2001ஆம் ஆண்டும் தனித்து போட்டியிட்டோம். கையெழுத்து போட்டுட்டு வந்து 22 தொகுதி கையெழுத்து போட்டு வந்து இரவுல கையெழுத்து போட்டு வர்றார். அறிவாலயத்தில் போய் நாங்களும் தான் கூட போயிட்டு வரோம். காலையில கூட்டணியிலன்னு அறிவிக்கிறார். அந்த இரவு எந்த சந்தர்ப்பத்தையுமே அவர் வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு தான் உபயோகப்படுத்துறார். அவரோட எல்லா காலகட்டத்திலும் அதை பயன்படுத்தினார். ஆனால் திமுக தான் இவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னோட பார்வையாக நான் பார்க்குறேன். இப்போ கூட அவர் வெளியேற்றி இருந்தால் இந்த இப்போ இருக்கிற மதிமுக இப்போ போய் சேர்ந்த அண்ணன் டிஆர்ஆர் செங்குட்டுவன், புலவர் செவந்தி, அதே போல அண்ணன் வழக்கறிஞர் அழகு இது போன்ற எண்ணற்றவர்கள் இன்னைக்கு வேண்டாம் அரசியல் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அப்பொழுது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிலைமை இருந்திருக்குமே, ஆனால் ஒட்டுமொத்த மதிமுகவும் திமுக பக்கம் போய் சேர்ந்திருக்கும். இனி அவரை நம்பி பயனில்லை என்ற ஒரு முடிவுக்கு மதிமுகவினர் வந்துவிட்டார். எனவேதான் இப்பொழுது இருக்கிற அவர்களுக்கு அப்போ என்ன நினைச்சாரு, ஆட்சி இருக்குது,
நம்ம கூட்டணியிலே நீடிக்கணும். அப்போ இருந்ததுன்னா மதிமுகலேருந்து யாரும் திமுகவுக்கு போக மாட்டாங்க. இப்போ மதிமுகவில் இருக்கிற தோழர்களுக்கு ஒரே கொள்கை பற்றாள்கள் என்ற காரணத்தினால் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. ஆனால் அந்த கட்சிக்கு அவங்க போகணுன்னு விரும்ப மாட்டாங்க. திமுக தான் போகணுன்னு விரும்புவாங்க. அண்ணா திமுக இருக்குது போகலாம், போக மாட்டாங்க. பிஜேபி இருக்குது போகலாம், போக மாட்டாங்க. காங்கிரஸ் இருக்குது போகணும், போக மாட்டாங்க. இவங்க வந்து அந்த கொள்கை சார்ந்தவர்கள். எனவே வந்து இந்த திமுக கொள்கைனா திராவிட இயக்க கொள்கை. திராவிட இயக்க கொள்கை. எனவே திராவிட இயக்கத்தில் பயணப்படணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. எனவே தான் இந்த உளவியலை புரிந்து கொண்ட வைகோ திமுக ஆட்சி கட்டில் இருக்கின்றவர்களும் நம்ம அந்த இடத்த விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே உள்ளவே இருந்து மதிமுக யாரும் உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிட்டு அதுக்கான வேண்டுகள்லாம் வச்சு அதை தடுத்து நிறுத்திட்டே வந்தார். அது என்ன, அது எப்படி கட்டளை வைத்தார்? அவர் ஒரு கூட்டணி கட்சி, அவர் எப்படி மதிமுகவினரை சேர்க்கக்கூடாதுன்னு கட்டளை இடுவார்? இல்லை, என் கட்சியில் அதை மீறி ஒருத்தரை சேர்த்தாங்க இல்லையா மதிமுகலேருந்து, முத்துரத்னம் சொல்லி தோழர். ஆனால் அவர் வந்து மதிமுகலேருந்து சேரல. நீங்க 2021ஆம் ஆண்டே 6 பேர் திமுகவில் மதிமுக உறுப்பினராக இருக்கிற எங்கெல்லாம் பொறுப்பில் இருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு வைகோ ஒரு வண்டியில் இருக்கும்போது எங்களை அறிவாலயத்தில் விட்டு தளபதி கிட்ட ஒப்படைச்சு இவங்கெல்லாம் இன்னையிலிருந்து திமுகன்னு சொல்லி நாங்கள் என்னெல்லாம் திமுகவுடைய உறுப்பினராக சேர்த்து விட்டார். வைகோ தான் சேர்த்தார். அது என்ன, அது புரியலையே உங்களை சேர்த்தாரு? ஏன்னா நாங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும். ஓ, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடனா நீங்கள் வேற ஒரு கட்சியுடைய நபர் அந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியாது. நீங்க திமுகவில் இருந்தாதான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியும். எனவே 6 பேர் எடுத்துமே அங்க வாடகைக்கு விட்டார் வைகோ. மதுராந்தகத்தில் நீங்க போட்டி போட்டது திமுக உறுப்பினர். நான் வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு பின்னால் அந்த 6 பேரில் நான் மட்டும்தான் என்னோட உறுப்பினர் அட்டையை மதிமுக புதுப்பித்துக் கொண்டேன். முத்துரத்னம் புதுப்பித்துக்கல. அப்படின்னா அவர் யாருன்னா ஒரு திமுக தான். ஆனால் அதற்கு இவர்கள் வந்து ஒரு காரணத்துக்கு, அவர் எந்த தொகுதியில போட்டி போட்டார்? பல்லடம் தொகுதியில் போட்டிட்டார். பல்லடம் தொகுதியில். அப்போ ஒரு காரணங்களை தேடிக்கொண்டே மதிமுக விலகுவதற்கான சூழலை மேற்கொண்டிருந்தது. அவங்களை இவர் எப்படி ஸ்டாலின் கிட்ட சொல்லி என்ன சொல்லி தடுத்தார் இவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு? இல்லை, மதிமுக அவருடைய மகன் அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் நீங்க எந்த கொள்கையை நீங்க முன்வைச்சு, ஆனால் தளபதி வந்து திமுக அரசியல் வாரிசு அரசியல் நீங்க சொல்லி தானே அவர் வந்து இளமை காலம் தொட்டு அவர் திமுகவில் பயணித்து வர்றாரு. உங்க மகன் போல 50-52 வயசு வரையிலும் நல்லா சம்பாரிச்சு ஊர் ஃபுல்லாக சுற்றி இருந்துட்டு ஊர் ஃபுல்லாக உலகம் முழுவதும் சொத்துக்களை வாங்கி குவிச்சிட்டு நல்ல வாழ்க்கையை படரசபானம் பன்னீர் குளியல் பளிங்கு வாழ்ந்துட்டு இப்போ வந்து அவர் வந்து அரசியல் தேடி வந்தவர் அல்ல அண்ணன் தலைவர். அவர் கால்சட்டை பருவத்திலிருந்து அவர் திமுகவில் பணியாற்றி கொண்டு வந்தவர். அவருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது, அவருக்கு அந்த அரசியல் கட்சி இருக்கு. ஆனால் உங்க மகனை மாதிரி அவர் வரல. ஆனால் அந்த நீங்க எதிர்த்த நீங்கள் உங்களுடைய மகனை இப்போது நீங்க அரசியல் கட்சியில் எடுத்து வந்து சேர்க்கிறீங்க. மதிமுகவில் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு உட்கட்சி ஜனநாயக படுகொலையை நீங்க செய்றீங்க. ஒரு 15 நாளுக்கு முன்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், இந்த தீர்மானம் குறித்து நம்ம பேச போறோம் அப்படின்ட்டு. ஆனால் உங்க மகன் அரசியல் வர வேண்டுமா வேண்டக்கூடாதான்னு ஒரு ஒரு வாக்கெடுப்பு நீங்க நடத்துறீங்க. அந்த வாக்கெடுப்பு நடத்துக்கிற அந்த கடைசி நிமிடம் வரை எங்களுக்கு தெரியாது, பெட்டி எடுத்து வைக்கிற வரை எங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு ஜனநாயக படுகொலையை வைகோ செய்து அந்த மகனை கொண்டு வந்த போது இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகள்லாம் இவர் வந்து ஒரு போலியான தலைவர், இவர் கொள்கை சார்ந்தவர் அல்ல, இவர் சந்தர்ப்பவாதின்னு அவங்க எல்லாம் விலகி நிற்கிறாங்க. விலகி நின்றுட்டு அவங்க வந்து திமுக போகணும்னு நினைக்கும் போது அதை போய் அறிவாலயத்தில் சொல்லி தடுத்து நிறுத்தியவர் வைக்கும். என்ன சொன்னார்? திருப்பி மதிமுகவிலிருந்து அதிருப்தியாளர்கள் யார் வந்தாலும் நீங்கள் வந்து சேர்க்கக்கூடாது, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். ஸ்டாலின் கிட்ட சொல்றாரு. ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்கலாம், அல்லது கட்சியுடைய முன்னணி தலைவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்படிதான் சொல்லி இருக்கலாமா? சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இவ்வளோ வந்து வாரிசு அரசியலை எதிர்த்து இவர் களமாடுறாரு, மதிமுகன்ற கட்சி உருவாகுது, அது என்னென்ன விஷயத்துக்கோ போகுது, மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி என்னென்ன விஷயத்துக்கோ போகுது. ஆனால் இவர் வாரிசை கொண்டு வரணுன்ற நிர்பந்தம் இவருக்கு எங்கேருந்து வருது, எப்படி வருது, எப்படி அதை கொண்டு வர்றார்? அது என்னன்னா, அந்த கட்சியில் ஒரு தொடர்ச்சியான 32 ஆண்டு காலம் என்னுடைய அறம் சார்ந்த அரசியல் பணி. அந்த பணியில் அந்த தோழர்கள் வைகோக்கு அடுத்த இடத்துல ஒரு நேசிக்கிறார்கள். அது என்னை நேசித்தாங்க. என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கணும், என்னோட கையெழுத்து போகணும், அவங்களுடைய சுகதுக்கங்களில் நம்ம பங்கேற்கணும். மல்லி சத்யா பேசுகிறாருன்னா ஆர்ப்பரித்து எழுந்து நின்று கை தட்டுவது, இதெல்லாம் பார்க்கின்ற போது அவருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏற்பட்டிருக்குமா என்பதை கடந்து இப்போ நம்மளை பிடிக்காம கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல அந்த கட்சியில், அவங்க வந்து ஒரு தூமம் போடுவது, இது என்ன அது தப்பாக போதே அப்படி இப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து இதுக்கு மாற்றாக நீங்கள் வந்து உங்கள் மகனை அரசியல் கொண்டு வாங்க, இல்லைன்னா கட்சி வந்து சத்தியகிட்ட போயிடும் அப்படின்ட்டு ஒரு நிலைமை வருது. இது குறித்து ஐயா
மூத்த தலைவர் தொழிற்சங்க தலைவர் திருப்பூர் துரைசாமி கிட்டேயே இப்போ அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்க 2-3 பேர் பேசியிருக்காங்க. ஏன்னா கட்சினா மல்லை சத்தியாகிட்ட கொடுத்துடலான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு பேசிய காலகட்டங்கள். யார் பேசியிருக்கா? இப்போ இருக்கிற ஒரு 2-3 பேர், அவங்க பேர் இதுக்கு தேவையில்லை, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த செய்திலாம் எனக்கு வருது. ஏன்னா நம்ம அந்த சிந்தனை ஓட்டத்தில் இல்லாதவர்கள், காலம் முழுவதும் அவர் கூட இருந்துட்டு நம்ம போயிடணும், நமக்கான ஒரு அரசியல் ஸ்பேஸ் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. அப்போது இந்த காலகட்டத்தில் தான் குடும்பத்தின் நிர்பந்தம், சித்தாந்த ரீதியாக நமக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க துரையை ப்ரொபோசல் பண்ணி எட்டு வந்து துரையை உள்ள எட்டு வந்து நுழைக்கிறாங்க. அப்போ ஆனால் வைகோ நுழைக்கல, மற்றவங்க தான் நுழைக்கிறாங்களே. வைகோவுடைய தூண்டுதலின் பேரில் தான் அந்த நுழைவு நடக்கிறது. அது எப்போ எனக்கு தெரியும் அப்படின்னா, கட்சியுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் அண்ணன் உதயகுமார் அவர்கள், அவருடைய மரணத்திற்கு வைகோ வர முடியல, நான் போயிருக்கிறேன், அழகு சுந்தரம் வந்திருக்கிறாரு, அந்த மரணத்திற்கு வந்து துரை வந்திருக்கிறார், வைகோவுடைய மகன். அப்போ அங்கே போய் அந்த இரங்கல் கூட்டம் சுடுகாட்டில் தான் நடக்குது. அவருக்கு அதுவரை பழக்கம் இல்லை, அவருக்கு வந்து அந்த சுடுகாட்டில் வரணும். நான் வந்து அந்த உடையில் சீதை மூட்டும் போது, நெருப்பு வைக்கும் போது நான் முழக்கம் எழுப்புறேன், வீர வணக்கம் எல்லாம் சொல்லி முழக்கம் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் இரங்கல் கூட்டத்தில் நாங்களாம் பேசணும். அப்போ துரை பேசுகின்ற போது சொன்னார், அண்ணா உதயகுமார் அவர்களே, நீங்கள் இப்பொழுது இல்லை, ஆனால் நீங்கள் இல்லாத இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் நீங்கள் என்னை எதிர்பார்த்தீர்கள், நான் அங்கே வரணும்னு நினச்சிட்டு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஒரு நாள் நீங்கள் என்னை தொலைபேசியில் அழைச்சிங்க. அப்போது உங்கள் கூட பக்கத்தில் இருந்து வழக்கறிஞர் திருச்சி வீரபாண்டியன் வழக்கறிஞர் அவர் இருந்தார். நீங்கள் 2 பேர் தான் என்னை தொலைபேசியில் அழைத்து உங்கள் தந்தையினுடைய ஒப்புதலின் பேரில் தான் இதை நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னபோது நீங்கள் என்ன கிறுக்குத்தனமாலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த அரசியலுக்கு நான் வந்துட்டேன், ஆனால் அதை பார்ப்பதற்கு நீங்கள் இல்லையே அப்படின்னு துரை பேசுகிறாருன்னா, அப்பாவுடைய தூண்டுதல் தொலைநோக்காக இருந்திருக்கிறது, துரை அரசியலுக்கு வரணும் அப்படின்னு. எனவே தான் துரை வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிக்கு தென் மாவட்டத்துக்கு போகிறாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு அவர் கூட போங்கன்னு இவர் தான் சொல்லி அனுப்புவார். ஆனால் கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் மருத்துவமனையில் படுத்துட்டு இருந்தேன், எம்எல்ஏ இட்டு போனாங்க, இப்படி இட்டு போனாங்க, அங்கே இட்டு போனாங்க, இங்கே இட்டு போனாங்கன்னு சொல்லி கதை விடுவார். மருத்துவமனையில் இருந்ததே ஒரு மிகப்பெரிய நாடகம், ஒரு மிகப்பெரிய நான் கூட இப்போ சமீபத்தில் சொன்னது, தமிழ்நாட்டுடைய அரசியல், தமிழ்நாட்டுடைய திரை உலகில் இப்போ பாரதி ராஜா இருந்திருக்கிறாரு, பாக்கியராஜா இருந்திருக்கிறாரு, அதை போன்றுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்துட்டாரு. அவருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. வைகோ மட்டும் அரசியலுக்கு வராமல் அவர் திரைத்துறையில் இருந்திருப்பாரானால் அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புகின்ற அனைத்து தகுதியும் பெற்றவராக வைகோ இருந்தார். அவர் எதுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் படுகிறாரு? மகன் அரசியல் கொண்டு வரணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நன்றாக இருக்கின்ற போது, ஆரோக்கியமாக இருக்கின்ற போதே உங்கள் சுமைகளை தூக்கி சுமந்தவர்கள் நாங்கள்லாம். நான் மட்டுமல்ல, என்னை போன்று பலர். இப்போ உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை, நாங்கள் அந்த சுமையை தூக்கி சுமக்க மாட்டோமா? அது தூக்கி சுமத்துக்கு உங்கள் மகன் தான் வரணுமா? இது என்ன உங்கள் வீட்டுக்கு சொத்தா? நீங்கள் என்ன வாரிசு முறையில் சொத்தை எழுதி கொடுப்பதற்கு? இந்த கேள்வி எழத்தான இதை தான் தொண்டர்கள் கேட்குறாங்க, இதுதான் தலைவர்கள் கேட்டாங்க. எனவே அவங்களாம் நீங்கள் நீக்க ஆரம்பிச்சிங்க. நான் அதை பற்றி நான் கேட்கவே இல்லை. வந்து போட்டோம், அவர் அரசியல் பண்ணிட்டு போட்டோம், அவருக்கான அரசியல் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அவரால் நடக்க முடியல, பேச முடியல, எழுத முடியல, கண் தெரியல, இவ்வளோ நாடகங்களை நடித்த இந்த மனுஷன் இன்னைக்கு காலையில் திருப்போரூரில், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் பத்திரிகையாளர்லாம் அடிக்கிறதுக்கு ஏவி விடுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆக்ரோஷமான லீடராக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நடித்தீர்கள் என்பதுதான் உண்மை. உண்மையாக நீங்கள் ஒரு நல்ல தரை சிறந்த நடிகர், திரைத்துறைக்கு வந்து நீங்கள் அரசியல் வந்து நீங்கள் வந்து அந்த திரைத்துறையை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எனவே தன் மகன் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக நடித்தார். மகன் அரசியலுக்கு வந்தாச்சு, முதன்மைச் செயலராக ஆகிட்டார், எம்பி ஆகிட்டார். இப்போ நாடகம் முடிந்தது. இப்போ பழையபடி இப்போ அவர் வந்து இப்போது ஜேசிபி ஓட்டுறாரு, எல்லா சண்டையும் போடுறாரு, எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறார். இல்லை, இந்த 2 எம்எல்ஏக்கள், சீர்காழி எம்எல்ஏவும் கடையநல்லூர் எம்எல்ஏவும் வந்து வராததுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடி இல்லையா அது? இவர் வந்து தாவேக்காக்கு போகணுன்றாரு, இந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணணுன்றாரு, அவரே கூப்பிட்டு பேசுகிறாரு, அவரே சொல்கிறாரு விஜய் வந்து உங்களுக்கு நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள், விஜய் வந்து நேரடியாக பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தை விஜய் மேலே கொண்டு வர அளவுக்கு ஒரு பேச்சை பேசுகிறாரு.
இதெல்லாம் பண்ணுறாரு. இந்த எம்எல்ஏக்கள் வந்து இப்போ வராமல் நின்னதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திமு ராஜேந்திரன் அவர்கள், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் செந்தில் செல்வன் அவர்கள், இவர் 4 பேர் போட்டிட்டு 2 பேரில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் கட்சி பதவி ராஜினாமா பண்ண சொல்றீங்க. ராஜேந்திரன் வந்து துணை பொதுச் செயலாளர் இருந்தவர். கட்சியிலேருந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிடுங்க, பண்ணிட்டு திமுகவுக்கு உறுப்பினர் ஆகும்போது நீ கொடுத்த பதவி, அந்த பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. வழக்கறிஞர் செந்தில் செல்வன் வந்து சட்டத்துறையில் இருக்கிறார், அல்லது வேற ஏதாவது பொறுப்பில் இருந்திருக்கணும். அந்த கட்சி பொறுப்பு நீங்கள் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லிங்க, ராஜினாமா பண்ணிட்டு திமுகவுக்கு உறுப்பினர் ஆயிடுறாங்க. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு பண்ணல, மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க நாளைக்கு போய் மக்களை சந்திக்கணும். அப்போ கட்சி நியமனம் பண்ணியிருந்தாலும் இதோட நியமனம் பரப்பில்லை. நியமனம் வேட்பாளருக்கான நியமனத்தை நீங்கள் பண்ணியிருந்தாலும் மக்கள் தான் விருப்ப ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு கேட்டால் கேண்டிடேட், அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து மக்களுக்கான பதில் அளிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். அப்போ அவங்க மக்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை நீங்க அவரை ராஜினாமா பண்ண சொல்றது எந்த இன்னும் இந்த பாருங்க, என் கையில் வைத்த ஓட்டு போட்ட மைக்கோட இன்னும் காயில, இன்னும் அலையில் இன்னும் இருக்கு. இப்படி இருக்கின்ற போது நீங்க வந்து அவரை ராஜினாமா பண்ண என்ன காரணத்துக்காக அவர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க. மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்கள் பணி ஆட்ட விடுங்க. ஏன் அவரை நீங்க ராஜினாமா பண்ண சொல்றீங்க? அதை நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரகசிய கூட்டத்தை, ஜனநாயக விரோத ரகசிய கூட்டத்தை வைகோ போய் முதலமைச்சர் வந்து அவர் வீட்டில் 1.5 மணி நேரம் நான் சந்திச்சு பேசுறேன். அப்போதான் முதலமைச்சர் விஜய் சொல்றாரு, உங்க 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் அவங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்றேன், எங்கெங்க சொல்றீங்களோ அங்கெல்லாம் வந்து பேசுறேன், அவங்க 2 பேரையும் வெற்றி பெற வைப்போம் அவர் சொன்னதாக சொல்லிட்டு இப்படி அப்படியே பிளேட் அப்படியே மாத்தி போடுறாரு. நாங்க அதுக்கு தான் முதலமைச்சருக்கும் தாவேக்காக சொல்ல, இந்த ஆட்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கும், உங்களை காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு. இப்போ திமு ராஜேந்திரனும் செந்தில் செல்வனும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது 2 பேரும் தெளிவா சொல்றாங்க, இதுனா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறீங்க தலைவரை. திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறணும் முடிவு எடுத்துட்டோம். நாங்கள் 2 பேரும் திமுகலேருந்து மதிமுகலேருந்து நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டோம். உங்கள் மகன் போன நிர்வாக கூட்டத்தில் நான் இந்த பொறுப்புலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டார். மதிமுக பொறுப்புலேருந்து விலகிறேன்னு சொல்லிட்டாரு. திமுக கூட்டத்தில் நம்ம விலகாச்சு அப்படின்னா உங்கள் மகனையும் நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் நியாயமும் கூட, இதுதான் தர்மமும் கூட. உங்கள் மகன் என்பதற்காக அவருக்கு வந்து ப்ரிவிலேஜ் கூடுதலாக இருந்தக்கூடாது. ஒரு ஜனநாயகத்தில் ஒரே அந்த தராசட்டு சமமாக இருக்கணும். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பார்வை, உங்கள் மகனுக்கு ஒரு பார்வைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு தந்தையாகத்தான் இருக்கிறீங்க, இன்னும் தலைவனாக வரவில்லை என்பது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து கூட்டணியிலிருந்து விலகிறதுக்குன்னு முடிவு எடுக்கும்போது தான் அவங்க வந்து நாங்கள் வர முடியாது, நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும், எங்களுக்காக ஒவ்வொரு கிராமந்தோறும் ஒவ்வொரு வாக்காளரை சந்தித்து எங்கள் வெற்றிக்காக பாடுபட்டு திமுகவினருக்கு நாங்கள் வந்து விசுவாசமாக இருக்கணும், எனவே நாங்கள் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ராஜினாமா பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே விஜய் கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க. இவங்களோட நகர்வு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் மகன் இவர்கிட்ட ஒரு பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்துருப்பாரு, இல்லை அது கட்சிக்காரர்கிட்ட சொல்லியிருக்கலாம். துரை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இல்லாத ஒன்றை சொல்லுகின்ற இடத்துல இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய கிராக் இருக்கிற மாதிரி, இவங்களுக்கு ஏதோ டிமாண்ட் இருக்கிற மாதிரி, இவரை டெல்லி பிரதிநிதியாக நாங்கள் ஆக்கிறோம் வைக்கோவை அப்படின்னு இவங்க செயற்கையாக ஒன்று ஓட்டிகிட்டே இருந்தாங்க. இவருக்கு என்ன பெரிய டிமாண்ட் இருக்கிறான், அவரெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவங்க வந்தாங்கன்னா அதை நோக்கி நகர்த்துவாங்கன்னு தெரிந்து கொண்ட தமிழக வெற்றி கழகம் கூட்டணியிலிருந்து இவங்க பிரியறதுக்கு முன்னாலேயே தமிழ்நாடுடைய சிறப்பு பிரதிநிதி வந்து டெல்லியில் அறிவிச்சாச்சு, பெங்களூரை சார்ந்தவர். அது குறித்து பேச வேண்டிய செய்திகள் நிறையவே இருக்குது. ஒருவேளை இதே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கர்நாடகாவுடைய தமிழக அரசு பிரதிநிதியை தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போட்டிருந்தோம்னா இந்நேரம் அந்த கர்நாடகா பத்தி எரிஞ்சிருக்கும். வாட்டல் நாகராய் வீதிக்கு வந்து தமிழக பஸ்களை கொளுத்திருப்பான், தமிழர்களை அடித்து விரட்டியிருப்பான். ஆனால் இங்கே தமிழர்கள் ஒன்றுமே பண்ணாமல் ஏற்றுக்கொண்டு அமர்களாக இருக்காங்க.